குட் நியூஸ் சொன்ன முதல்வர். ரேஷன் கார்டு இல்லாதவர்களுக்கு ரூபாய் 6000 நிவாரணத் தொகை எப்போது தெரியுமா? தமிழகத்தில் மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களைச் சேர்ந்த 37 லட்சம் குடும்பங்களுக்கு வெள்ள நிவாரணமாக ரூபாய் 6000 வழங்க தமிழக அரசின் சார்பில் முடிவு செய்யப்பட்டது. மேலும் ரேஷன் கார்டு இல்லாதவர்களும் நிவாரணத் தொகை பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டது. வாடகை ஒப்பந்தம், வங்கிக் கணக்கு புத்தகம், ஆதார் கார்டு, கேஸ் வாங்கியதற்கான பில் ஆகியவற்றின் நகல்களை இணைக்க வேண்டும். மேலும் சம்பந்தப்பட்ட படிவத்தில் பாதிப்புகளின் தீவிரம் குறித்து சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். அதற்கு உரிய பதில்களை அளித்து நகல்களை இணைத்து நியாய விலைக் கடைகளில் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த ஆவணங்களை அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுப்பர் எனக் கூறப்பட்டது. அதாவது வங்கிக் கணக்கில் 6000 ரூபாய் பணம் வந்து சேரும். சர்க்கரை அட்டைதாரர்கள், வருமான வரி செலுத்துபவர்கள், மத்திய மாநில அரசு ஊழியர்கள் ஆகியோருக்கு பாதிப்புகள் கூடுதலாக ஏற்பட்டிருந்தால் அவர்களும் உரிய முறையில் விண்ணப்பித்து நிவாரணத் தொகையை பெற்றுக் கொள்ளலாம் என்று தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 5.5 லட்சம் பேர் நியாய விலைக்கடைகள் மூலம் விண்ணப்பம் செய்திருக்கின்றனர். இவர்களது வங்கிக் கணக்கில் எப்போது 6000 ரூபாய் வந்து சேரும் என்ற எதிர்பார்ப்பு நீடித்து வருகிறது. இந்நிலையில் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்களை முழுமையாக ஆய்விற்கு உட்படுத்தும் பணிகள் நேற்று முன்தினம் தொடங்கியது. இந்த ஆய்வுப் பணிகள் முடிந்ததும் அடுத்த ஒரு வாரத்திற்குள் அவர்களது வங்கிக் கணக்கில் நிவாரணத் தொகை சென்றடைய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் அனைத்தும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.